வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ்ல டே 4 யாப்பு இலக்கணம் பார்க்க போறோம். நேற்றைய வகுப்பு, முந்தைய வகுப்பு, அதற்கு முந்தைய வகுப்பு எல்லாத்தையும் அதாவது எழுத்து இலக்கணம் பார்த்தாச்சு, சொல் இலக்கணம் பார்த்தாச்சு, பொருள் இலக்கணம் பார்த்தாச்சு. இதுல ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 4 யாப்பு இலக்கணம். சரிங்களா? யாப்பு இலக்கணம் அப்படின்னா யாப்பு அப்படின்னா அதாவது மரபு கவிதைகள் எழுதுவதற்கு உண்டான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். சரிங்களா? நம்ம எல்லாருமே கவிதைகள் எழுதலாம். ஆனா இலக்கண கோட்பாடுகளோட எழுதணும். அது நம்மளால முடியாது. அதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுக்காகத்தான் பாரதியார் புதுக்கவிதையை கொண்டு வந்தாரு. ஏன்னா புதுக்கவிதை யார் வேணா எழுதலாம். நீங்க, நான் யார் வேணா எழுதலாம். நம்ம மனசுல உள்ளதை கவிதையாவோ கற்பனையாவோ எழுதுறோம் இல்லையா? அதுதான் புதுக்கவிதை. மரபு கோட்பாடுகளோட அந்த இலக்கண கட்டுப்பாடுகளோ எழுதுவதற்கு பேர் தான் யாப்பு இலக்கணம். அதான் இங்க அழகா சொல்லியிருப்பாங்க. யாப்பு இலக்கணத்துல இலக்கண கட்டுப்பாடுகள் இல்லாம எழுதுவது புதுக்கவிதை. இலக்கண கட்டுப்பாடுகளோட எழுதுவது யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இலக்கண கட்டுப்பாடுகள் இல்லாம எழுதுவது புதுக்கவிதை. மரபு கதை எழுதுறதுக்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். அதான் செய்யுள் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு கவிதை, பாட்டு, பண், யாப்பு இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? டே 6 கூட நம்ம பார்ப்போம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்னு பார்ப்போம். அத செய்யுளுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு பாருங்க. கவிதை, பாட்டு, பண், யாப்பு என்று பல சொற்கள் இருக்கு. இதுல யாப்பு என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாக்கப்படுவது, கட்டப்படுவது, இழுத்து வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி தலைனா இழுத்து வச்சு கட்டுறது. அந்த யாப்பு எழுத்தோட உட்பிரிவுகள் தான் தலையும் இருக்கு. சரிங்களா? இந்த யாப்பு இலக்கணத்துல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், அடி, தலை மற்றும் தொடை. யாப்பு இலக்கணத்தின் கீழே 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், அடி, தலை மற்றும் தொடை. ஓகேங்களா? இந்த 6 நம்ம விரிவா பார்க்க போறோம். எழுத்துன்னா என்ன? அதாவது ஒரு செய்யுள் இருக்கு, ஒரு சொல் இருக்கு, அதுல குறில் எழுத்துக்கள் இருக்கும், நெடில் எழுத்துக்கள் இருக்கும், ஒற்றை எழுத்துக்கள் இருக்கும், ஆயுத எழுத்து இருக்கும். ஒற்றை எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் ஒற்றை எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். பாருங்க, செய்யுள்ல குறில், நெடில், ஆயுதம் என்ற எழுத்துக்கள் முதன்மையாக குறிக்கப்படுது. அந்த குறில்ல உயிர் குறில், உயிர் மெய் குறில் அடங்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன உயிர் குறில், உயிர் மெய் குறில்? உயிர் குறில் என்பது உயிர் மெய்க்குரல் என்பது கு, அந்த வார்த்தை தான், வேற ஒண்ணுமே இல்ல. நெடில்ல உயிர் நெடில், உயிர் மெய் நெடில். உயிர் நெடில் என்னது? ஆ. உயிர் மெய் நெடில் என்னது? கா. இதுதான். ஓகேங்களா? அடுத்து இந்த ஒற்றத்தான் என்ன சொல்றாங்க? மெய்யெழுத்தை தான் நம்ம ஒற்று அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்து தான் நம்ம இங்க ஒற்றுன்னு சொல்றோம். செய்யுள்ல ஆயுதம் மெய்யாக கருதப்படுது. ஆயுத எழுத்து இங்க ஒரு ஒற்றெழுத்தாக தான் கருதப்படுது. அப்ப ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். ஓகேங்களா? ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை, உயிர் குரிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர் மெய் குரிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர் மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? அது நம்ம சார்பு எழுத்துக்களே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நாணல் இது என்னது? உயிர் மெய் நெடில். நா உயிர் மெய் குரில். இல் என்பது ஒற்றெழுத்து. உதாரணம் கொடுத்துட்டாங்களா? எழுத்துல என்னென்ன இருக்கு? உயிர் மெய் குரில் இருக்கு, உயிர் மெய் நெடில் இருக்கு. சரிங்களா? ஒற்றெழுத்து இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அசை. அசைனா என்ன? எழுத்துகள் தனியாகவும் இருக்கும், பல எழுத்துகள் சேர்ந்தும் இருக்கும். அதை பிரிச்சு பார்க்கிறதுக்கு பேர் தான் அசை. அந்த அசைய 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நேரசை, இன்னொன்னு நிறையசை. நேரசைக்கு 4 விதிகள் இருக்கு, நிறையசைக்கு 4 விதிகள் இருக்கு. நேரசைக்கு 4 விதிகள், நிறையசைக்கு 4 விதிகள். அது என்ன மேம் நேரசைக்கு 4? குரில் எழுத்து தனித்து வந்தால் அது நேரசை. குரில் தனித்து வந்தால் அது நேரசை. கா, ஆ, பா இருக்கு இல்லையா? இது எல்லாமே நேரசை. குரில் எழுத்து ஒரு ஒற்றோட வந்துச்சுன்னா அதுக்கும் நேரசை. கல், பல், வில், புல் இருக்கு இல்லையா? அடுத்து நெடில் எழுத்து தனித்து வருவது நேரசை. நெடில் எழுத்து தனித்து வருவது நேரசை. நெடில் எழுத்து ஒற்றோட வருவதும் நேரசை. இங்க நெடில் எழுத்து தனித்து வருது நா, ஆ, பா இது எல்லாமே நேரசை தான். நெடில் எழுத்து தனித்து வருவது நேரசை. இப்ப நம்ம இதுலயே பார்ப்போம். சரிங்களா? இதுலயே நம்ம
இப்ப பாப்போம் மேம், ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்கு. உதாரணம் நிறைய இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இது மட்டும் கொடுத்திருக்கேன். குரில் தனித்து வருவது நேரசை, நெடில் தனித்து வருவது நேரசை, குரில் ஒற்றோட வருவது நேரசை. பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் உதாரணம் கொடுத்திருக்கேன். ஒரே உதாரணம் கா, பா, வா, சரிங்களா, வி கூட போடுங்க, சரிங்களா, பூ கூட போடுங்க. இப்ப பல், வில், புல் இருக்கா. அடுத்து நா, ஆ, கா, நா, இது நெல் எழுத்து. இது தனித்து வந்தாலும் நேரசை தான். இப்ப ஆம், கால், நாள், புரிஞ்சிருச்சுங்களா? இது நேரசை. அடுத்து நம்ம பார்க்கிறது நிறையசை. இரண்டு குரில்கள் இணைந்து வருவது நிறையசை. இரண்டு குரில்கள் இணைந்து வருவது நிறையசை. பல, சில இருக்குங்களா, விழு, எழு, இது எல்லாமே நிறையசை தான். இரண்டு குரில் இணைந்து ஒரு ஒற்றோட வந்தால் அது நிறையசை. படம், சிலர், பலர், விழும், பழம். அப்ப இரண்டு குரில் ஆயிடுச்சு, ஒரு ஒற்றோட வருது. குறிலும் நெடிலும் இணைந்து வருவது நிறையசை. குறிலும் நெடிலும் இணைந்து வருவது நிறையசை. பலா, கலா, விழா, படாம், கலாம், பலார்னு அடிக்கிறாங்க பாருங்க, பலார். அப்ப குரில் நெடில் இணைந்து ஒற்றோட வந்தால் அதுவும் நிறையசை. ஓகேங்களா? சரி, எழுத்து பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போது சீர். இந்த அசையாகப்பட்டது தனியாக இருந்தும் இணைந்தும் அடுக்கி உறுப்பாக அமைவதைத்தான் நம்ம சீர்ன்னு சொல்றோம். அசையாகப்பட்டது தனியாகவும் இணைந்தும் இருந்து அடுக்கி உறுப்பாக அமைந்தால் அதற்கு பெயர் தான் சீர். அந்த சீர் வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கசை சீர். சரிங்களா? வெண்பாவுடைய இறுதியில நேரசை நிறையசை இதுல ஏதாவது ஒண்ணு தனித்து நிற்கும். ஓரசை சீருக்கு வெண்பாவுடைய இறுதியில நேரசை நிறையசை இதுல ஏதாவது ஒண்ணு தனித்து நின்று சீராய் அமையக்கூடியதுதான் இந்த ஓரசை சீர். சீராய் அமையக்கூடியதுக்கு பேர் என்னது? இந்த ஓரசை சீர். பார்க்கலாமா? இப்ப நம்ம வெண்பா, திருக்குறள் வந்து வெண்பா தானே, திருக்குறள் வந்து வெண்பாதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதனாலதான் வெண்பாவின் இறுதியில் நேரசை நிறையசை இதுல ஏதாவது, சரிங்களா, ஒண்ணு தனித்து நின்று சீராய் அமைந்தால் அதற்கு பெயர் ஓரசை சீர். அதற்கு பெயர் என்ன அசைச்சீர்? ஓரசை சீர். இப்ப பாருங்க, என் குரில் ஒற்றோட வருது நேரசையா. நேர் என்றால் நாள் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. இரண்டு குரில் இணைந்து ஒற்று வந்தால் அது நிறை. நிறையிடம் வந்தா மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. குறிலும் நெடிலும் இணைந்து வருது. சாரி, இங்க நெடில் இருக்கா, நெடில் இருக்கா, இங்க 2 2 பிரிங்க, இட்டு கூட்டல் உ, உகரத்தை நீக்கிறோம். அப்ப உகரம் இருக்கும்போது இது எப்படி ஒன்னா நேர்பு என்று வரும். நெடிலோட ஒரு ஒற்று வந்தால் பாருங்க, நாடு. இதை நான் எப்படி பிரிக்கிறேன், நான் இந்த 2 இட்டு கூட்டல் உ என்று பிரிக்கிறேன். ஓகேங்களா? நெடிலும் ஒற்று என்னது? நேர். இங்க உகரம் வரும்போது நம்ம பூ சேர்த்துக்கணும், நேர்பு. நேர்பு என்றால் காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியும். அதே மாதிரிதான் உலகு. இரண்டு குரில்கள் இணைந்து வருவது நிறை. இந்த கூவை எப்படி பிரிக்கிறோம்? இக்கு கூட்டல் ஊ என்று பிரிக்கணும். இங்க உகரம் வந்திருக்கா, சரிங்களா, இங்க உகரம் வந்திருக்கா. அப்ப இரண்டு குரல ஒற்று வந்து நிறை, இங்க உகரம் வந்தால் நிறைவு. பிறப்பு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. பிறப்பு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. இன்னும் சொல்லப்பா நிறைய உதாரணங்கள் இதுல இருக்கு, நிறைய உதாரணங்கள் இது இருக்கு. அதாவது ஒரு திருக்குறளே இருக்கு, சரிங்களா. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்ததற்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அந்த அரிது மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
சரிங்களா? அரிது மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? 2 குரில் எடுத்து இருக்கா? நிறையா? இந்த தூ எப்படி பிரிக்கிறோம்? இட்டு கூட்டல் உ. அப்ப 2 குரில எடுத்து ஒற்று வந்தா நிறை. இந்த உகரம் வந்தா நான் இங்க பூ சேர்த்துக்கிறேன். நிரபு என்றால் பிறப்பு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. பிறப்பு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. அடுத்து பாருங்க இன்னொரு குறள். அதே கடவுள் வாழ்த்திலே இருக்கும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த வெண்பாவோட இறுதிச்சீர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பாருங்க நெடிலோட ஒற்று வந்திருக்கு. நேர். இந்த தூ இருக்கு. இது எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ என்று பிரிப்போம். உகரம். அப்ப நேர்பு. நேர்பு என்றால் எந்த வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது? காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். 2 குறளை அடுத்து ஒரு ஒற்று வருது. அப்ப நிறை. நிறை என்றால் மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நெடிலோடர் ஒற்று. அப்ப நேர். நேர் என்றால் நாள் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. சரிங்களா? நாள் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. அவ்வளவுதான். அப்ப ஓரசைச்சின்னா என்னது? வெண்பாவுடைய இறுதியில நேரசை நிறைசை இதுல ஏதாவது தனித்து வந்து அதுல பொருள் வந்துச்சுன்னா அதற்கு பேர் தான். சரிங்களா? தனித்து நின்று ஒரு சீராய் அமையுது. அதுதான் ஓரசைச்சீர். இந்த ஓரசைச்சீர் எதுல வருது? கரெக்டா வெண்பாவோட இறுதியில தான் வருது. வெண்பாவுடைய இறுதியில வருது. ஓகேங்களா? இது நல்லா பார்த்தோம். அடுத்து ஓரசைச்சீர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஈரசைச்சீர். ஈரசைச்சீர்னா என்ன? 2 அசைகள் சேர்ந்து 2 அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது. சரிங்களா? 2 அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது ஈரசைச்சீர். இந்த ஈரசைச்சீரை எப்படி சொல்றாங்க? நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2 என ஈரசைச்சீர் 4ஆ பிரிக்கிறார். நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2 என ஈரசைச்சீரை 4ஆ பிரிக்கிறாங்க. பாருங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இதுவும் நம்ம திருக்குறள்ல இருந்தே பார்க்கலாம். சரிங்களா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அந்த திருக்குறளை வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன். இருள் சேர் இருவினையும் நம்ம ஈரசைச்சீர் மட்டும் தான் பார்க்க போறோம். சேரா இறைவன். பொருள் சேர். சரிங்களா? இப்ப நான் இதை சீர் பிரிக்கிறேன், அசை பிரிக்கிறேன். நமக்கு அந்த கண்டிஷன் தெரியும். நமக்கு அந்த கண்டிஷன் தெரியும். 2 குறிலை அடுத்து ஒரு ஒற்று வருது. அப்ப என்னது அது? நிறை. நெடிலை அடுத்து ஒரு ஒற்று வருது. அது என்னது? நேர். சோ நிறை நேர் என்பது என்னது? புளிமா. நிறை நேர் என்பது எந்த வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது? புளிமா என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. இரு வினையும் இது வந்து மூவசைச்சீர். அப்போதைக்கு பார்க்கலாம். சேரா இது ஒரு நெடில் நேர். இது ஒரு நெடில் நேர். நேர் நேர் தேமா என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. அடுத்து பாருங்க. குறிலும் நெடிலும் இணைந்து வருது. நிறை நேர் புளிமா
இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இப்படித்தான் ஈரசைச்சி நம்ம பிரிக்கிறோம். ஈரசைச்சி நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? சரி. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நேர் நிறை கூவிலம். இந்த நேர் நிறை அதுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உதாரணம் நீங்களே கொடுங்க. சரிங்களா? நேர் நிறைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உதாரணம் கொடுங்க. இதுல என்ன சொன்னாங்க? ஓரசைச்சீர் வெண்பாவிற்கு உரியது. நானே சொல்லிடுறேன். சரிங்களா? நானே சொல்லிடுறேன். நேர் நேர் தேமா. ஒன் செகண்ட். அதிகமா ஏகப்பட்ட திருக்குறள்ல பாத்தீங்கன்னா புளிமாவும் தேமாவும் தான் அதிகமா இருக்கும். சரி, ஓகே. பாருங்க, இந்த ஈரசச்சீர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவிற்கு உரியது. ஈரசச்சீர் ஆசிரியப்பாவிற்கு உரியது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது ஒரு குறள். இதுல எப்படி பிரிக்கிறேன்? அன்பிலார், இது மூவசைச்சீர்ல வந்துரும். பாருங்க, அன்பிலார் நேர், குறில் நெறில் ஒற்று நிறை. அப்ப நேர் நிறை என்ன வரும்? கூவிலத்துல வருமா? நேர் நிறை கூவிலத்துல வரக்கூடியது. சரிங்களா? இப்படித்தான் நம்ம அசைய பிரிச்சு எழுதுவோம். அசைய பிரிச்சு இப்படித்தான் நம்ம எழுதுவோம். சரி, ஓரசைச்சீர் வந்து வெண்பாவுல முடியக்கூடியது. ஈரசைச்சீர் வந்து ஆசிரியப்பாவிற்குரியது. இந்த ஆசிரியப்பாவை இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர்னு சொல்றாங்க. இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. ஈரசைச்சீர் நான்கும் ஆசிரியப்பாவிற்கு உரியது. ஓரசைச்சீர் வெண்பாவிற்கு உரியது. இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 அசைகள் சேர்ந்து சீராவது மூவசைச்சீர். முத ஓரசைச்சீர் வந்து தனிச்சு நிற்கக்கூடியது. ஈரசைச்சீர் வந்து நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2, 4 வகையா பிரிச்சாங்க. மூவசைச்சீர் நேரில் முடிவது 4, நிறையில் முடிவது 4 என 8ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் பூவிலங்காய். இவை 4ம் காய்ச்சீர்கள். அடுத்து அதே இது நேர் நேர், இந்த இடத்துல கனி வரும். நேர் நேர் நிறை. அப்ப என்ன ஆயிடுச்சு? நிறை வந்தால் தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கருவிலங்கனி. மூன்றாவதாக நேர் வந்தால் அது காய்ச்சீராகவும், மூன்றாவது அசையாக நிறை வந்தால் அது கனிச்சீராகவும் கருதப்படுது. அது கனிச்சீராகவும் கருதப்படுது. இப்ப பாருங்களேன், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. அந்த மூவசைச்சீர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்பகத்து அதை மட்டும் போறோம். அன்பகத்து இல்லா, இது வந்து ஈரசைச்சீர். சரிங்களா? இது ஈரசைச்சீர். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வற்றல், இதுங்க ஈரசைச்சீர். ஓகேங்களா? மரம் தளிர்த்தற்று, தளிர் தற்று. இந்த குறளை பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே இதுல ஓரசைச்சீர் வந்துடும், ஈரசைச்சீர் வந்துடும், மூவசைச்சீர் வந்துடும். இப்ப நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? குறளை எடுத்து ஒரு ஒற்று,
நேர். 2 குறளை அடுத்து ஒரு ஒற்று நிறை. ஓகேங்களா? குறில் தனித்து வருது நேர். நேர் நிறை கூவிலம் அதோட நேர் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் இது? கூவிலங்காய். இது என்ன அர்த்தம்? கூவிலங்காய். அடுத்து பாருங்க. ஒரு குரில் ஒற்று நேர். நெடில் தனிச்சு வருது நேர். நேர் நேர் தேமா. 2 குரிலை அடுத்து ஒரு ஒற்று நிறை. ஒரு நெடிலை அடுத்து ஒரு ஒற்று. இந்த ஈரற்று வந்தாலும் அது ஒன்னாதான் நம்ம கருதப்படுவோம். சரிங்களா? நேர். கை நெடில் தனித்து வருது நேர். நிறை நேர் புளிமா. இந்த நேர் வந்திருக்கு புளிமாங்காய். சரிங்களா? அடுத்து குரலை அடுத்து ஒரு ஒற்று. குரலை அடுத்து ஒற்று நேர் நேர் தேமா. இதுக்கு அதே மாதிரிதான் 2 குரலை அடுத்து ஒரு ஒற்று நிறை. குரில் 2 குரலை அடுத்து ஒரு ஒற்று நிறை. சரிங்களா? இதுல ஒன் செகண்ட். மரம் தலை தற்று. ஓகேங்களா? இதுல 2 குறில வந்து ஒற்று வந்தாலும் அது ஒரே ஒற்றாதான் கருதப்படும். அப்ப நிறை நிறை என்னது? கருவிலம். தற்று ஒரு குரலை எடுத்து ஒரு ஒற்று நேர். இது என்ன ஆயிடுச்சு? உகரத்துல முடியுது நேர்பு. நேர்பு என்ன என்னது? காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. அப்ப நம்ம இதுவரையும் பார்த்ததுல ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் பார்த்தோம். அந்த மூவசை சீருக்கும் சேர்த்து ஒரு குரல் கொடுத்துட்டேனா? மூவசை சீருக்கும் சேர்த்து ஒரு குரல் கொடுத்துட்டேன். இன்னும் இதுல வந்து இன்னும் உங்களுக்கு டவுட் போயினா நீங்க அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. அது போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓரசை சீர், ஈரசை சீர் எல்லாமே திருக்குறள்ல தான் வரக்கூடியது. திருக்குறளை தான் நம்ம அழகா பிரிச்சு பாக்குறது. வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இன்சொலால் இதை மட்டும் நம்ம எப்படி அசை பிரிப்போம்னு பாருங்க. இன்சொலால் எப்படி பிரிப்போம்? நேர் நேர் நேர். எப்படி இருக்குது? குரிலை எடுத்து ஒரு ஒற்று. குரில் தனித்து வருது. சரிங்களா? அடுத்து நெழில் தனித்து ஒற்றோட வருது. அப்ப நேர் 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 என்னவா முடியும்? தேமாங்காய் என்று முடியும். தேமாங்காய் என்று முடியும். அப்ப நேர் 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 என்பது தேமாங்காய். காய்ச்சல எழுத வேண்டியது. ஓகேங்களா? எழுத வேண்டியது. ஓகே. அடுத்து நான்கசை சீர். இது மொத்தம் 16 பா. இந்த நான்கசை சீரை பொதுச்சீர்னு சொல்லுவாங்க. நான்கசை சீரை பொதுச்சீர்னு சொல்லுவாங்க. எப்படி மேம்? இப்ப மூவசை சீர் எப்படி நேர் சேருதோ நிறை சேருதோ அதே மாதிரி மூவசை சீரோட நேர் சேர்ப்போம். மூவசை சீர் நாளோட நிறை சேர்ப்போம். அப்ப மொத்தம் சேர்த்து 16 வருது. இது அவ்வளவா வராது. உங்கள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 3 சீர்கோடையே முடிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. தலை. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் சேர்வதுதான் தலை. தலை வந்து ஒன்றையும் வரும் ஒன்றாமலும் வரும். தலை என்றால் கட்டுதல் என்று பொருள். சரி. தலை என்றால் கட்டுதல் என்று பொருள். இந்த தலை வந்து 7 வகையா பிரிக்கிறாங்க. நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்று 7 வகையா பிரிக்கிறாங்க. நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒன்றிய தலைகள் 4. ஒன்றிய தலைகள் 4, ஒன்றாத தலைகள் 3. அது என்னவா? ஒன்றிய தலைகள் ஒன்றாத தலைகள் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றிய தலைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. ஒன்றாத தலைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. ஒன்றாத தலைகள் 3. என்னண்டா இயற்சீர் வெண்டலை,
கழித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை. இப்ப புரியுதுங்களா? அதாவது மாமுன் நேர் வந்தால் நேரொன்று அசைத்தலை, விளமுன் நிறை வந்தால் நிறையொன்று அசைத்தலை. சரிங்களா? காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை, கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. இவை நான்குமே ஒன்றிய தலைகள். மாமுன் நிறை வந்தாலோ விளமுன் நேர் வந்தாலோ அது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கழித்தலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. மாமுன் நேர் வருவது நேரொன்று அசைத்தலை. இப்ப ரெண்டு சொற்றை நான் பிரிக்கிறேன். சரிங்களா? கந்தன் வந்தான், கண்ணன் சென்றான், இது எல்லாத்தையும் நான் பிரிக்கிறேன். கந்தன் வந்தான், ஒரு குரில் ஒற்று நேர், ஒரு குரில் ஒற்று நேர். சரிங்களா? நிலைமொழி இறுதியையும் வருமொழி முதலையும் நம்ம சேர்க்கணும். இத பார்த்தா தான் நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? நிலைமொழி இது நேர் நேர் என்னது தேமா, வருமொழி முதல்ல மட்டும் அசை பிரிச்சா போதும். குரில் ஒற்று. இந்த இறுதியிலே நேர் இருக்கு, இந்த இறுதியிலே நேர் இருக்கு. அப்ப இது நேரொன்று ஆசிரியத்தலை, இது நேரொன்று ஆசிரியத்தலை. அண்ணன் வந்தான், அண்ணன் வந்தான். எப்படி பிரிப்போம்? நேர் நேர். இதுல இதை மட்டும் பார்த்தா போதும். நேர் 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 என்னது தேமா. இந்த தேமா முன்னாடி இங்க வருமொழியில நேர் வந்துருச்சு, வருமொழியில நேர் வந்துருச்சு. அதனாலதான் மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரியத்தலை அப்படின்னு சொல்றாங்க. மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரியத்தலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது நிறையொன்று அசைத்தலை. விளமுன் நிறை வருவது, விளமுன் நிறை வருவது, விளமுன் நிறை வந்தால் நிறை என்று அசைத்தலை. அதாவது நேர்நிறை கோவிலும் வரலாம், நிறை நிறை கருவிலும் வரலாம். ஓகேங்களா? பாருங்க. தாமரை மலரும், தாமரை மலரும். தா நெழில் தனித்து வருது, தா நெழில் தனித்து வருது நேர். குரில் நிறை இணைந்து வருது நிறை. இங்க வருமொழி முதல்ல இரண்டு குரில்கள் இணைந்து வருது நிறை. இங்கேயும் நிறை இருக்கு, இங்கேயும் நிறை இருக்கு. அப்ப நேர் நிறை என்பது கோவிலம், விளமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரியர் தலை. விளமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரியர் தலை. சரி, நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை. வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனா என்ன? காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இப்ப செல்வத்துள் செல்வம் குரிலோட ஒற்று வந்திருக்கு நேர், குரிலோட ஒற்று வந்திருக்கு நேர், குரிலோட ஒற்று வந்திருக்கு நேர். நேர் 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 தேமாங்காய், இங்க நேர் வந்திருக்கு. சோ காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. சரிங்களா? அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை வருவது, கனிமுன் நிறை வருவது அது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. பாருங்க. வெண் சாமரை புடை பெயர் தர சொல்லி, குரில் ஒரு ஒற்று நேர். சரிங்களா? நேர் தனித்து வருது நேர், குரிலும் நடந்து இணைந்து வருது நிறை. அப்ப நேர் நேர் தேமா, இங்க நிறை வந்திருக்கு தேமாங்கனி. இங்கு வருமொழி முதல் என்ன வந்திருக்கு? குரிலும் நிலம் இணைந்து வந்திருக்கு, அப்ப நிறை. இங்கேயும் நிறை இருக்கு, இங்கேயும் நிறை இருக்கு. அப்ப கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. தலை மொத்தம் 7. நேரொன்றாசிரியத்தலை, நிறையொன்றாசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, சீர்வெண்டலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன்றாத தலைகள் 3. ஒன்றாத தலைகள் 3.
இயற்சீர் வினைனா என்ன? மாமுன் நிறை வந்தாலோ மாமுன் நிறை வந்தாலோ விலமுன் நேர் வந்தாலோ அது இயற்சீர் வெண்டலை. சரிங்களா? மாமுன் நிறை வந்தாலோ விலமுன் நேர் வந்தாலோ அது இயற்சீர் வெண்டலை. ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பாருங்க, இரண்டு குரல் இணைந்து வருவது நிறை, குரல் ஒற்று நேர். பெருங்கடல் இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அடுத்ததை பார்க்க தேவையில்லை. அப்ப இரண்டு குரல் ஒற்று நேர், இங்க நேர் இருக்கு, இங்க நிறை இருக்கு, அப்ப ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப மாமு நிறை வருவது இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. பாருங்க, பெருங்கடல் நீந்துவார். இரண்டு குரலை ஒருத்து ஒரு ஒற்று நிறை, இரண்டு குரலை எடுத்து ஒரு ஒற்று நிறை நிறை கருவிலம். விலமுன் நேர் வந்தாலும் இயற்சீர் வெண்டலை தான், மாமுன் நிறை வந்தாலும் இயற்சீர் வெண்டலை தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கழித்தலை. காய்முன் நிறை வருவது கழித்தலை. காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கழித்தலை. நீராறும் கடவுள் பாடல் இருக்குல்ல, கடவுள் வாழ்த்து பாட்டு. நீ நேர் ரா நேர் ரும் நேர். காய்முன் நிறை வருவது கழித்தலை. நீராறும் கடல் உடுத்த. காய்முன் நிறை வருவது கழித்தலை. ஓகேங்களா? சரி, அடுத்து கனிமுன் நேர் வருவது. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. மந்தானிலம் வந்த சைப்ப. மந்தானிலம் வந்த சைப்ப. குரில் ஒற்று நேர், நிழல் தனித்து வருது நேர், இரண்டு குரலை எடுத்து ஒற்று வருது நிறை. நேர் நேர் தேமா, நிறை வந்திருக்கு கனி, தேமா கனி. இங்க வந்த குரல் ஒற்று, நிறை நேர். இங்க ரெண்டுமே எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. இங்க நிறை இருக்கு, இங்க நேர் இருக்கு. சோ கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. அது ஒன்றாத வஞ்சித்தலை. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? எழுத்து பார்த்திருக்கோம், அசை சீர் பார்த்திருக்கோம். சரிங்களா? எழுத்து, அசை, சீர், தலை பார்த்தாச்சு. தலையில நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும், என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஒன்றிய தலைகள் எத்தனை? 4. ஒன்றாத தலைகள் எத்தனை? 3. காய்முன் நேர் வருவது டேஷ். காய்முன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது என்னது? வெண்சீர் வண்டலை. ஓகே. விளமுன் நேர் வருவது டேஷ். விளமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை. ஓகே. அப்ப விளமுன் நிறை வருவது என்ன? விளமுன் நிறை வருவது என்னது? நிறை ஒன்று ஆசிரியர் தலை. நம்ம அடுத்து பார்க்க போறது அடி. சீர்கள் பல அடுத்து நடப்பதுதான் அடி. அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரல் அடி. அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அளவடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. சரிங்களா? அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. அடிதோறும் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரலடி. என்னவாம் சீர்? இப்ப இருக்கு இல்லையா, இது ஒரு சீர், இது ஒரு சீர். அப்ப 2 சீர் இருக்கா? குரலடி. இது நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். ஒரு சீர், 2 சீர். இவன் குரலடி. நான் பழுதில்லாத பயிர் தொழில். சரிங்களா? பழுதில்லாத பயிர் தொழில். முதல் சீர், 2வது சீர், 3வது சீர். நான் இட்லி சாப்பிட்டேன். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரியுதுக்காக சொல்றேன். சீர்னா என்ன?
1 2 3 1 2 3 ஓகேங்களா? அப்போ 3 சீர்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அளவடி அடிதோறும் 4 சீர்களை பெற்று வந்தால் அது அளவடி. சரி மேம், நம்ம திருக்குறள்ல எத்தனை அடி மேம் இருக்கு? குறள் திருக்குறள் சொல்லக்கூடாது சரிங்களா? திருக்குறள்ல முதல் அடி அளவடியையும் 2ஆம் அடி சிந்தடியையும் பெற்று வரும். எப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப இங்க எத்தனை சீர் இருக்கு? ஒரு திருக்குறள்ல முதல் அடி என்பது அளவடியாகவும் 2ஆம் அடி சிந்தடியாகவும் இருக்கும். 1 2 3 4 அளவடி. சரிங்களா? 1 2 3 சிந்தடி. புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். இந்த அளவடிய நேரடின்னு சொல்லுவாங்க. அளவடிக்கு இன்னொரு சிறப்பு பெயர் நேரடி. அடுத்து நெடிலடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும். ஆடும் 1 கடைமணி 2 நா அசை 3 யாமல் 4 அகிலமெங்கும் 5. ஓகேங்களா? அடுத்து பாருங்க களி நெடிலடி. வாழ்வினில் செம்மை வேண்டும் வாய்மையே பேசல் வேண்டும். 6 சீர்களை பெற்றுவதற்கா? அதனால இது அரிசீர் களி நெடிலடி. அதனால இது என்னது? அரிசீர் களி நெடிலடி. 6 சீர்களை பெற்று வந்திருக்கு. அடுத்து பாருங்க தொடை. யாப்பினுடைய உறுப்புகள்ல எழுத்து பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு, அலை பார்த்தாச்சு, அடி பார்த்தாச்சு. இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போறது தொடை. இந்த தொடை எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா 8 வகையா பிரிக்கலாம். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, செந்தொடை மற்றும் அந்தாதி தொடை. ஒரு பழமொழியே இருக்கு, தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். ஒரு பழமொழி. தொடை என்றால் தொடுத்தல் என்று அர்த்தம். சரிங்களா? தொடை என்றால் தொடுத்தல். மலர்களை தொடுப்பது மாதிரியே சீர்களை சரி அடிகளை சரி மோனை முதன அமைய தொடுப்பதுக்கு பேர் தான் தொடை. அதனாலதான் பழமொழியும் சொல்றாங்க தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். சரிங்களா? இந்த தொடை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 8 வகையா பிரிக்கிறாங்க. தொடை விகற்பங்கள் 7. தொடை மொத்த விகற்பங்கள் தான் 35. தொடையின் விகற்பங்கள்னு கேட்டா 7. பாருங்க. மோனை தொடை முதல் எழுத்து 1 வருவது, எதுகை தொடை 2ஆம் எழுத்து 1 வருவது, முரண் தொடை ஆப்போசிட் மாதிரி வருது, எதிர்ப்பா. இயைபு தொடைனா கடைசியில இருந்து இடமிருந்து வளமா பார்க்கணும், வளமிருந்து இடமாக பார்க்கணும். அளபடை தொடை, இரட்டை தொடை, செந்தொடை மற்றும் அந்தாதி தொடை. இப்ப நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரி, தொடை விகற்பங்கள்னா என்ன? இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் மற்றும் முற்று. இதுதான் தொடை விகற்பங்கள். சரி, தொடை விகற்பங்கள் வந்து இந்த முதல் 5மே வந்து தொடை விகற்பங்கள் தான். என்னென்ன? மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண். இந்த 5மே தொடை விகற்பங்களாக வரக்கூடியது. இவை 5ம் தொடை விகற்பங்களாக வரக்கூடியது. பாருங்க. இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இதுதான் தொடை விகற்பங்கள். தொடை விகற்பங்கள்னு கேட்டா 7, மொத்த தொடை விகற்பங்கள்னு கேட்டா 35. என்னம்மா மொத்த தொடை விகற்பங்கள்னு சொல்றீங்க? அதாவது இப்ப எதுகை தொடை இருக்கு இல்லையா, மோனை தொடை இருக்கு இல்லையா, இந்த மோனை தொடைக்கு 7க்குமே வரும், எதுகை தொடைக்கு 7க்குமே வரும். சரிங்களா? இயைபு தொடைக்கு 7க்குமே வரும். அதனாலதான் மொத்த தொடை விகற்பங்கள் என்று சொல்லக்கூடியது 35. சரிங்களா? மொத்த தொடை விகற்பங்கள் என்று சொல்லக்கூடியது 35. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. மோனை தொடைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வருவதற்கு பேர் தான் என்னது? மோனை தொடை. இதுல மோனை தொடை விகற்பங்கள் நம்ம பாக்குறோம்.
என்னன்னா இணை மோனை பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இப்ப முதல் எழுத்து இருக்கா, முதல் அடியிலையும் முதல் எழுத்து இருக்கு, இரண்டாம் அடியிலையும் முதல் எழுத்து இருக்கு. சோ இது வந்து மோனை தொடை. இப்ப மோனை தொடை விகற்பங்கள் பாருங்க. இணை மோனைனா என்ன? ஒரு அடியில முதல் 2 சீர்கள்ல முதல் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இணை மோனை. ஒரு அடியில முதல் 2 சீர்கள்ல பாருங்க, செய்யுள் பாருங்க. அணிமலர் அசோகின் தளிர் நலம் கவற்றி. முதல் 2 சீர்கள்ல இருக்கா? அணிமலர் அசோகின் இருக்கா? ஆ ஆ. அப்ப அது இணை மோனை. பொழிப்பு மோனைண்டா முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இருப்பது. முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வருவது. அதுக்கு பேர் தான் பொழிப்பு மோனை. ஒரு அப்படின்னா முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் இருப்பது. அம்பன் கொழுஞ்சி நெடுந்தேர் அகற்றி. அம்பன் முதல் சீர், அகற்றி நான்காம் சீர். இது ரெண்டுமே என்ன எழுத்து இருக்கு? முதல் எழுத்து இருக்கு. இணைனா 1 2, பொழிப்புனா 1 3, ஒருவுனா 1 4. சரிங்களா? அடுத்து கூளை என்று சொல்லக்கூடியது 1 2 3. முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வருவது. பாருங்க, அகன்ற அல்குல் கொண்டு வருதா? மேற்கதுவாய். மேற்கதுவாய் என்றா முதல் சீர், மூன்றாம் சீர் மற்றும் நான்காம் சீர். அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோல். அரும்பிய அவ்வளை அமைத்தோல் எப்படி இருக்கு? முதல் சீர் இருக்கு, மூன்றாம் சீர் இருக்கு, நான்காம் சீர் இருக்கு. கீழ்கதுவாய் 1 2 4. கண்டிப்பா இந்த தொடையும் அளவு தலையும் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இல்லாத வினாக்களே கிடையாது இந்த யாப்பு இலக்கணத்துல. எல்லாமே இருக்கும். சரிங்களா? கீழ்கதுவாய் மோனை முதல் சீர், இரண்டாம் சீர், நான்காம் சீர். அவிர்மதி அணைய திருநுதல் அறிவை. அவிர்மதி அணைய திருநுதல் அறிவை. ஓகேங்களா? முற்றுனா என்னது? 4 சீர்லயும் முதல் எழுத்து ஒன்று வருவது. இப்ப நம்ம மோனைத்தொடை பார்த்தோம், மோனைத்தொடை விகற்பங்கள் பார்த்தோம். இணைனா 1 2. சரிங்களா? ஒழிப்புனா 1 3, ஒருவுனா 1 4, கூளை என்றால் 1 2 3, மேற்கதுவாய் 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4, முற்று 1 2 3 4. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம் எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் எதுகை தொடைன்னு சொல்றாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. பாருங்க, இணை எதுகை. அதே மாதிரி முதல் சீரம் இரண்டாம் சீரம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் இணை எதுகை. பொன்னின் அண்ண பொரிசுரங்கு ஏந்தி. பொன்னின் அண்ண பொரிசுரங்கு ஏந்தி. இன் இன் என்ற இரண்டாம் எழுத்து இருக்கா? பொழிப்பு. பொழிப்புனா என்னது? 1 3. பன்னரும் கொங்கின் நண்டலம் அகற்றி 1 3. ஒருவு முதல் சீலை நான்காம் சீலை இரண்டாம் எழுத்து ஒன்று ஒன்று என்னது? 1 4. கூளைனா 1 2 3. நன்னிறம் மென்முலை மின்னிடை வருந்தி. நன்னிறம் மென்முல்லை மின்னிடை. மேற்கது வேணா 1 3 4. என்னையும் தன்னுவித்து என்னடை. கீழ்கதை 1 2 4. அன்ன வெண்படை போல பன்மடை. முற்று 4 சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வருவது. நன்னிய புன்னை இன்னல் துன்பம். ஓகேங்களா? இப்படிதான்ப்பா தொடை வரும், தொடை விகற்பங்கள் வரும். ஏய்பு தொடைக்கு விகற்பங்கள் உள்ளனவா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க? ஏய்பு தொடைனா கடைசி எழுத்து. ஓகேங்களா? கடைசி எழுத்தோ அசையோ அடுத்து மீண்டும் மீண்டும் வரக்கூடியதுக்கு பேர் தான் இயைபு தொடைன்னு சொல்றாங்க. பாருங்க, இது ஒரு செய்யுள். மொய்த்துறன் தவளும் முகிலே பொழிலே மற்றதன் அயலே முத்துறல் மணலே நிழலே இனியதன் அயலது கடலே. முதல் சீர் பாருங்க, முதலடிய இணை இயைபு. என்ன கண்டிஷன்? முதல் சீர் இரண்டாம் சீர். இடமிருந்து இளமா பார்க்காம வளமிருந்து இடமா பார்க்கணும். பொழிலே முகிலே. பொழிப்புனா 1 3. மணலே அயலே.
ஒருவு என்றால் 1 4, கடலே நிழலே, கூலை 1 2 3, கையலே வல்லே நாகிலே. ஓகேங்களா? மேற்கதுவாய் 1 3 4, கையலை 1 நுதலை 3 வில்லே 4, கீழ்கதுவாய் 1 2 4, சொல்லே 1 பாலே 2 பல்லே 4, முற்று 1 2 3 4, இயலே மயிலே குள்ளலே புயலே. ஏவுத்துறைக்கு மட்டும் வளமிழ்ந்து இடமா பார்க்கணும். முரண்தொடை, முரண்தொடை ஆப்போசிட் மாதிரி வர்றதுதான். செய்யோட ஒவ்வொரு அடியின் தொடக்கத்திலையும் சொல்லுக்கும் பொருளாலும் முரண்பாடு தோன்றுமாறு தொடுப்பதற்கு பேர் தான் என்னது? முரண்தொடை. பாருங்க, ஆப்போசிட் மாதிரி முரண்டு போய் நிற்கும், அதுக்கு பேர் தான் முரண்தொடைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, சீரடி பேரகள் அல்குல் ஒல்குபு முதல்ல செய்யல பத்தலாம். சுருங்கிய நுசும்பில் பெருகுவடம் தாங்கி குவிந்து சுணங்கு அரும்பிய கொங்கை விரித்து ஒருவு சிறிய பெரிய நிகர் மலர் கோதைகள் வெள்ளை தோளும் சேயரி கரங்களும் மேற்கதுவாய். என்ன சொல்றாங்க? இணை முரண்தொடைக்கு என்ன அர்த்தம்? அடிதோறும் முதல் 2 சீர்கள் முரண்பட்டு இருக்கக்கூடியது. அடிதோறும் முதல் 2 சீர்கள் என்னது? முரண்பட்டு இருக்கக்கூடியது. சிறுசு இல்ல பெருசு, சிறுசு இல்ல பெருசு. அடுத்து பாருங்க, பொழிப்பு 1 அரும்பிய கொங்கை விரித்து குவிச்சு வச்சிருக்காங்கப்பா, இல்ல விரிச்சு வச்சிருக்காங்க. கூளைனா முதல் 3மே சிறிய பெரிய நிகர், சிறுசா இருக்கு இல்ல பெருசா இருக்கு இல்ல சரிசமமா இருக்கு, முரண்பட்டு வரக்கூடியது. சரிங்களா? மேற்கதுவாய் 1 3 4, வெள்ளை தோலும் சேயரி கருங்கனும், வெள்ளை இல்ல கருப்பு இல்ல சிகப்பு இல்லையா? 1 3 4. அடுத்து கீழ்கதுவாய் 1 2 4, இருக்கையும் நிலையும் இயக்கமும். இருக்கைனா அமர்ந்த நிலை, நிலைனா நிக்கிறது, இயக்கம்னா சுத்திக்கிட்டே வருது, அப்ப முரண்பட்டு வருதா? துவர்வாய் தீஞ்சலும் உவந்தனை முடியாது. 4 சீர்களுமே என்ன ஆயிருச்சு? முரண்பட்டு வரக்கூடியது. அடுத்த அளபடை தொடை. சரிங்களா? என்ன சொல்றாங்க? அந்த உயிர் நெடில் எழுத்து அல்லது உயிர்மை நெடில் எழுத்துக்கு அளபெடுத்து வருது. என்னது? நெடிலுக்கு இனமான குரல் எழுத்து அளபெடுத்து வரும். ஆ வந்தா ஆ, ஈ வந்தா ஈ, இதுதான் அளபடைன்னு சொல்றாங்க. இந்த அளபடை வந்து மொழிக்கு முதல்ல இருக்கு, இறுதியில இருக்கு. ஓகேங்களா? சாரி, மொழிக்கு முதல்ல இருக்கு, இடையில இருக்கு, கடையில இருக்கு. உங்களுக்கு அளபடை விகற்பங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்க. தாள் தாமரை மலர் உலக்கி பூக்குவளை போது அருந்தி, அந்த போ ஒதுலாம் சொல்லக்கூடாது, போது அருந்தி காய் சென்னல் கரித்து போய் மாத்தாள் மோட்டு எருமை கேம்புணரிலை சோர்பால் மீன் ஆர்ந்து உகழும் சீர் ஆ ஆ நா நீ நீல் நீர் ஊரன் செய்த கேண்மை. என்ன சொல்றாங்க? அளபடைத்துறை விகற்பங்கள்னாலே நெடிலுக்கு இனமான குரல் அளபடுத்தி இருக்கும். இப்ப இணை அளபைனா என்னது? முதல் 2 சீர்கள் வந்துருச்சுங்களா? தா அல் தா அளபடை வந்துருச்சுங்களா? பொழிப்புனா என்னது? முதல் சீர் 3ஆம் சீர் பூவு போவோ. அடுத்து இணை பொழிப்பு ஒருவு, ஒருவுனா 1 4, கா அ போ ஓ. கூளை 1 2 3, மா அ தா அ மோ ஓ. இப்ப இங்க ஆவணாக்கு இனமான குரில் ஆ, ஆவணாக்கா இனமான குரில் ஆ, ஓவனாக்கு இனமான குரில் ஓ. புரிஞ்சுச்சுங்களா? மேற்கதுவாய் 1 3 4, ஏ என்னாவுக்கு ஏ, ஓவனாவுக்கு ஓ, ஆவணாவுக்கு ஆ. கீழ்கதுவாய் 1 2 4, ஈயனாவுக்கு ஈ, ஆவணாவுக்கு ஆ. சரிங்களா? ஈயனாவுக்கு ஈ. முற்றுனா என்னது? முதல் 4 சீர்லையுமே அந்த அளவெடுத்து வரும். அ ஆ, அ ஆ, இ ஈ, இ ஈ. வந்துருச்சுங்களா? இவ்வளவுதான்ப்பா அளபடைத்துறை விகற்பங்கள். இரட்டை துறை முக்கியமானது. ஒரு அடி முழுவதுமே வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இரட்டை துறை. இந்த இரட்டை துறைக்கு ஒரே ஒரு செயல் தான் இருக்கு. ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கினுட் சீரறி ஒக்குமே ஒக்கும் குளக்கட்டி பூவின் நிறம். ஒரு அடி ஃபுல்லா அந்த ஒக்குமே என்ன சொல்லே வந்திருக்கா? இதுக்கு பேர் தான் இரட்டை தொடை. அடுத்து அந்தாதி தொடை. அந்தாதினா என்னது? கடைசில நிக்கிறது அடுத்த அடியில முதலாவோ. சரிங்களா? அடுத்த அடியில வரக்கூடிய பேர் தான் அந்தாதி.
இறுதியில் நின்ற எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த அடியில முதலாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அந்தாய் தொடை. இப்ப இங்க ஆ என்று எழுதுனா அடுத்த எல்லாம் ஆண்டு முடியும். சரிங்களா? இங்க நேர் என்று முடிஞ்சுன்னா அடுத்த எல்லாம் நேர் என்று முடியும். இதுதான் அந்தாதி. பாருங்க. உலகுடன் விளக்கம் ஒளித்திகள் அவிர்மதி மதிநலன் அளிக்கும் வழங்கெழும் முக்குடை முக்குடை நீழல் பொற்புடை ஆசனம் ஆசன திருந்தொழி திருந்த திருந்தொழி அறிவன் ஆசன திருந்த திருந்தொழி அறிவனை அறிவுசேர் உள்ளமோடு அருந்தவம் புரிந்து துண்ணிய மாந்தரது என்ப பண்ணாரும் சிறப்பு விண்மிசை நிகிலே. சரி, விண்மிசை உலகே. என்ன சொல்றாங்க, ஒரு அடியில இறுதியில இருக்கிறது அடுத்த முதல்ல இருக்கும். மதி மதி, முக்குடை முக்குடை, ஆசனம் ஆசனம். சரிங்களா? அறிவனை அறிவு, புரிந்து துண்ணிய. புரிஞ்சிருச்சுங்களா? இப்படிதான் இந்த அந்தாதி சரி அந்தாதி தொடை இருக்கும். இங்க உலகுல ஆரம்பிச்சு உலகுலயே முடிஞ்சிருச்சு. அடுத்து செந்தொடை. அது என்ன பார்க்க போறோம்? செந்தொடை. செந்தொடை மோனை எதுகை முரண் இயைபு அளபடை. சரிங்களா? இதுல சொல்லாதது, இதுல இருக்கிற எதுவுமே இருக்காது. செந்தொடையில எதுகை இருக்காது, மோரன் இருக்காது, ஏபு இருக்காது, அளபடை இருக்காது, இரடை எதுவுமே இருக்காது. மோனம் முதலாகிய இன்வகை தொடைகள்ல எந்த ஒரு தொடையுமே அமையாமல் தொடுப்பதுக்கு பேர் தான் செந்தொடை. எப்படிமா? மோனைனா முதல் எழுத்து வரணும், எதுகைனா இரண்டாம் எழுத்து வரணும், ஏபுனா கடைசி வந்து ஆரம்பிக்கணும், அளபடைனா நெருக்கியமான குரல் எழுத்து வரணும், அந்தாதினா கடைசி இருக்கிறது அடுத்த எல்லாம் முதல் எல்லாம் வரும். சரிங்களா? இது எதுவுமே இல்லாம தனிச்சு வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? செந்தொடை. எதுவுமே இல்லாம தனிச்சு வர்றதுக்கு பேர் தான் செந்தொடை. பாருங்க, உதாரணம் பார்த்தா தெரியும். பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலின மகவும் நாடன் நன்னுதல் டி நன்னுதல் கொடிச்சி மனத்தகத்தோனே. இதுல முதல் எழுத்து மோனை இருக்கா? இரண்டாம் எழுத்து எதுகை இருக்கா? எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. தனிச்சு வரக்கூடியதுதான் இந்த செந்தொடை. சோ ஏப்பட உறுப்புகள்ல எழுத்து பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு, தலை பார்த்தாச்சு, அடி பார்த்தாச்சு, தொடை பார்த்தாச்சு. இதுல ஏதேனும் சந்தேகம் வந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சார், நம்ம இதுவரையும் எதாவது பொருள் இலக்கணம் பார்த்தோம், எழுத்து இலக்கணம் பார்த்தோம், சொல் இலக்கணம் பார்த்தோம். சரிங்களா? யாப்பு இலக்கணம் பார்த்துட்டோம். யாப்பு இலக்கணம் பார்த்துட்டோம். பாருங்க, இது மூலம் ஏதாவது கேள்வி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. வெற்றி தேனா என்னது? ஆணிரை கவர்வது. சரிங்களா? ஜல்லிக்கட்டுன்னு சொன்னேன். வெற்றி திறனா என்னது? ஆணிரை கவர்தல். இது வந்து பொருள் இலக்கணத்துக்கு உண்டான வினா. ஆணிரை கவர்தல். கரந்தேனா என்னது? ஆணிரை மீட்டல். ஜல்லிக்கட்டு முடிஞ்சு போச்சா? பஞ்சி திணை, ரியல் எஸ்டேட் பிசினஸ். ரியல் எஸ்டேட் பிசினஸ். பஞ்சு திணை என்னது? மண்ணாசை காணா போய் போருக்கு போறது. காஞ்சி திணை என்னது? அந்த பகைவரோட போட்டி போடுறது. சோ 4 3 2 1 வந்துருச்சுங்களா ஆன்சர்? அடுத்து பாருங்க. நொச்சி திணை என்னது? பிக் பாஸ். பிக் பாஸ் தானே? கோட்டையின் உள்ளிருந்து போட்டி போடுவது. ஓகேங்களா? உளினை கோட்டையை சுற்றி வளைக்கிறது. தும்பை திணை 2 பேரும் போர்க்களத்துல போரிடுவது. வாகை திணை வெற்றி பெற்றவர் சூடிக்கொள்வது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போடுவதன் காரணம் என்ன? நாட்டை காப்பாத்தவா, ஆணிரை கவர்தலா, வலிமை நிலைநாட்டவா? அவங்களுடைய வலிமை நிலைநாட்டத்தான் 2 பேரும் என்ன பண்றாங்க? தும்பை பூச்சூடி போருக்குள்ள போறாங்க. அதான் பாக்ஸிங் சொன்னேன். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை என்னது? ஒன் சைட் லவ். ஒன் சைட்னாலே கை கிளை. பாடான் திணை பிரித்து எழுதுக. இதில் ப்ரீவியஸ் இயர்ல கண்டிப்பா இது கேட்டிருந்தாங்க. பாடான் திணை எப்படி பிரிப்போம்? பாடுகின்ற ஆண் மகனுடைய ஒழுகலாறுகள். அப்ப பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்னு நேரசை, இன்னொன்னு நிறையசை.
விடம் என்பது எந்த சீர்? நேரசையா நிறையசையா? 2 குரலை எடுத்து ஒரு ஒற்று வந்தால் என்னது? நிறையசை. சோ விடம் என்பது நிறையசை சீர். அடி எத்தனை வகைப்படும்? அடி, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி மற்றும் களிநெடிலடி. சோ அடி என்பது 5 வகைப்படுது. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது? எதுகையா, இயைபா, அந்தாதியா, மோனையா? எதுகை 2ஆம் எழுத்து. சரிங்களா? இயைபு கடைசி எழுத்து. அந்தாதி கடைசி எழுத்துக்கு அடுத்த எல்லாம் முதல் எல்லாம் வரணும். அப்போ முதல் எழுத்து என்றாலே மோனைதான். முதல் எழுத்து என்றாலே மோனைதான். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஆல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா டவுட்டை கிளியர் பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.